அதெல்லாம் கரெக்டு தானே. ஆனாலும் புத்தகங்கள் மாறி முடியுமா? ஒருத்தருடைய வாழ்க்கைய ஒரு கட்டத்திலிருந்து முன்னேற்றுவது இந்த புத்தகங்கள் நம் வாழ்க்கையில் சிறகை தருகிறதேன்னு சொல்றதுக்காக அன்பு தம்பி செந்தில் சஞ்சய் அவர்கள் வராங்கல்ல, ஒரு பெரிய கைதட்டலோடு சஞ்சய் அவர்களை வரவேற்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. தித்திக்கும் தெல்லமுதான் தெல்லமுதின் மேலான முத்திக்கடியே என் முத்தமிழே உன் பாதம் தொட்டு என் உரையை தொடங்குகின்றேன். ஐயா நடுவர்களே, இந்த மேடையை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. சொல்லுங்க. பெண்களின் சிரசில் மல்லிகைப்பூ வைத்திருப்பாங்க. ஆனா அத்தனை அப்படியெல்லாம் தெரியலையா? யார் சிரசிலையுமே காணாமே. நான் பார்த்த பெண்ணும் சிரசுல மல்லிகைப்பூ இருக்கு. அவர் அப்படி சொல்லல, மல்லிகைப்பூ இருக்கிற பொண்ணதான் அவர் பாக்குறாரு. ஆனா அத்தனை மல்லிகைப்பூக்கு மத்தியிலையும் ஒரே ஒரு ரோஜா பூ வச்சிருப்பாங்க. அப்படி அதுதான் அதுக்கு அழகா இருக்கும். அது போலதான் இந்த மேடையில நாங்க இத்தனை பேர் மல்லிகை பூ போல உட்கார்ந்து இருந்த நடுவர்களால் இந்த மேடை சிறப்பாக இருக்கிறது என்று இதுக்குதான் இவ்வளவு அழகா சொல்றா. அருமையா அருமை. தமிழை சுவைக்க வேண்டும் என்றால் மதுரைக்கு போங்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மதுரையே தன் பெயரை தாங்கி இருக்கும் கல்லூரி அழைத்து வந்ததற்காக கல்லூரி நிர்வாகத்தினருக்கு அன்பான மனவாழ்க்கை நன்றிகள். அதாவது எப்பயுமே வாத்தியார் ஐஸ் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்னல் மார்க் நம்ம கிடைச்சிடும். ஆனால் பரவாயில்ல, நல்லா அழகா சொன்னாரு. தமிழை நேசிக்கணும்னா மதுரைக்கு போங்க. எனக்கு நம்ம ஊர் இல்லையா, ராமாயணத்துல இந்த பாடல் வருது. ராமாயணத்துல கம்பன்ல வரல, கம்பராமாயணத்துல இந்த பாடல் கிடையாது. ஆனால் இதை சொல்லக்கூடிய உபன்யாச கதையில சொல்லுவாங்க, அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு போனாராம். இலங்கைக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க சொல்லி விடுறாங்க, எப்பா கிருஷ்ணா நதிக்கரைக்கு அப்புறம் வைகை ஆறுன்னு ஒரு ஆறு ஓடும், தப்பித்தவர் இந்த வைகை ஆத்து பக்கம் இறங்கிறாத. அனுமனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், தப்பித்தவரை வைகை ஆத்து பக்கம் இறங்கிறாத. ஏன் தெரியுமா? அங்க சங்க புலவர்கள் உட்கார்ந்து தமிழ் பாடி கொண்டிருப்பார்கள். தமிழ் கேட்டால் யாரும் அங்கு மயங்கி விடுவார்கள். நீ அமர்ந்து அங்கு மயங்கி விடுவ, சீதையை தேட போயிட மாட்டப்பா, அதனால வைகை கரையில இறங்கிறாதப்பான்னு ராமாயணத்தில் அனுமனுக்கு சொன்னதாக இந்த உபன்யாச கதைகள்ல சொல்லுவாங்க. அப்படியாக இந்த வைகை மண்ணே தமிழ் வளர்த்த மண்ணியா. ஐயா, தலைப்பு இன்றைய மாணவர்களின் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு காரணம் புத்தகங்களா ஊடகங்களான்னு கேட்கிறாங்க. ஆமா. ஆனா புத்தகத்தையும் ஊடகத்தையும் கம்பேர் பண்றது தப்புன்னு நான் சொல்றேன். எப்படி ஐயா? ஒரு கடவுளையும் கடவுளுடைய படைப்பையும் நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? முடியுமா? முடியாது. புத்தகத்தில் இருந்துதானே இறையம் என்ற ஒரு காரியமே உருவானது. பொடி இல்லாம சாம்பார் வச்சிருவீங்களா நீங்க? சாம்பார் மட்டும் வெறும் தண்ணி ஆயிடும், பொடியே நாங்க தான் பண்றாரு. ஐயா, இன்னைக்கு ஊருக்கு ஊர் ஆஸ்பத்திரி இருக்கோ இல்லையோ, பள்ளிக்கு பள்ளி, கல்லூரிக்கு கல்லூரி, கணினி வளாகம் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு 5 முக்கையாட்டு வச்சு இலவச நூலகம் வச்சிருக்காங்கல்ல. எதுக்கு? மாணவர்கள் நூலகத்திற்கு சென்று நூல்களை படித்து அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற மாநில அரசு. என்னைக்காவது ஊடக திருவிழான்னு ஏதாவது நடத்துறாங்களா? யூடியூப் திருவிழான்னு ஏதாவது நடத்துறாங்களா? இல்ல யூடியூப் திருவிழா நடத்தினாக்க எவனாவது இப்படி பேச முடியுமா? ரீல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பான்றாங்க அங்க. ஐயா, நம்ம புத்தகத்தில் இருக்கிறது இணையத்தில் இருப்பது உண்மைதான். உண்மை. ஆனா அதுல 2 பேராகிராஃப் கீழே படிக்கணும்னா அதை போட்டிருப்பான், கட்டணம் செலுத்திட்டு படிங்க அப்படின்னு. நம்ம கட்டணம் செலுத்திடுவோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கீழேயும் போனா அங்கங்க விளம்பரம் வந்துடும். அது உங்க மனதை எங்கேயோ கொண்டு போயிடும். ஆமாங்க. ஒரு நெட்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், இந்த நடிகை செய்த காரியத்தை பாருங்கள். நமக்கு இங்க பக்கம் திருவள்ளுவர் இருக்காரு, இந்த பக்கம் நடிகை செய்த காரியத்தை பாருங்கள் 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 10 வாட்டி வருது. திருவள்ளுவரை கொஞ்சம் தள்ளி விட்டோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த நடிகை என்னதான் செஞ்சிருக்காயின்னு பார்த்துட்டு வரேன். போனாங்க, இந்த நடிகை செய்த காரியம் ஷூட்டிங் ஸ்பாட்ல டீ குடிச்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். எல்லோரோடும் உட்காந்து டீ அருந்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயமா? திருக்குறளை விட்டுட்டு டீயை பார்த்து இது பரவாயில்ல. அடுத்து இதே மாதிரி இன்னொரு பேச்சுக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கம்பன்ல இருந்து. அது கம்பன் கழக நிகழ்ச்சி சாயந்தரம், நான் காலையில தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிரபல சினிமா நடிகை, பிரபல தமிழ் சினிமா நடிகை மரணம்னு வந்துச்சு. யாரா அது மரணமா? பிரபல சினிமா நடிகைன்னு பார்த்தா அது தியாகராஜ பாகவதர் காலத்துல வாழ்ந்த நடிகை. அந்த அம்மாக்கு 85 வயசு, பல்ல காணும், அது செத்தா வாழ்ந்தான்ற மாதிரி. அப்படியே நம்மளை திசை திருப்பிக்கிட்டே இருக்கேங்க ஊடகம். அருமையா கேட்டாங்க விளம்பரங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய சமுதாய சீர்கேடுகள் நடக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் பல நூலகங்கள் ஈயடித்துக் கொண்டிருப்பதுதான். இதுதான் நிதர்சன உண்மை. ஐயா, ஈ அடிக்கிறாங்க.
ஐயா என்னதான் காலம் மாறிவிட்டது என்றாலும் கூட தொலைபேசியால் சீரழிந்தவர்கள் அநேகம் பேர். ஆனால் நூலகத்தால் சீரழிந்தவர் எத்தனை பேர் கூற முடியுமா? கூற முடியும். அதாவது நூலகத்திற்கு செல்பவர்கள் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் எண்ணங்களில் உயர்ந்தவர்களாக இருக்காங்கன்றதான் அவருடைய வாதம். எண்ணங்கள்ல உயர்ந்தவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு ஊடகத்துடைய பாதிப்பை சொல்லுவாங்க. கடந்த மாதம் இது ஒரு செய்தி வந்தது. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள திருட போறான். திருட போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு நேரா பையன் ரூமுக்குள்ள போறான். பையன் ரூம்ல போய் உள்ள போய் பார்க்கான். அங்க போற போது உள்ள லைட் எரிஞ்சுட்டு கிடக்கு. 12 மணிக்கு கையில இவன் தூங்காமலா இருக்கான்னு சொல்லிட்டு திருட பையன் வெளியே வந்துட்டாப்ல. சரி கணவன் மனைவி ரூமுக்குள்ள போ. அவங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா கட்டி படுத்து இருப்பாங்க. நம்ம அந்த நேரம் நைஸா திருடிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஐயா ரூமுக்குள்ள போறாவ 2 பேரும் அவரை கட்டி பிடிச்சி தூங்கல. தங்கள் தொலைபேசியை தடவி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி சொல்லுவார். குடும்பங்களுக்குள்ளாக பந்தத்தையும் பிரிக்கிறது ஊடகங்கள். அதாவது ஒரு காலகட்டத்துலங்க வீட்டுல பெரியப்பா மாமா அத்தை சித்தப்பான்னு ஒரு 10-15 பேர் இருப்பாங்களா. ஒரு வீட்டுல இருந்தாங்களா பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுலனா ஒரு பேரே தெரியாம ஒரு மொட்டை மாடி சுத்திட்டு இருந்துச்சு. இங்க எங்க உண்மையிலே மேடம் நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், ஏமா அப்பாவை பெற்ற பாட்டி ஒரு பாட்டி இருக்காங்க, இந்த பாட்டி யாருமா உன்னை அதிகாரம் பண்ணிட்டே இருக்கு, இந்த பாட்டி யாரு? இது உங்க பாட்டியோட ஃப்ரெண்டு பாட்டி. பாட்டியோட ஃப்ரெண்டு பாட்டி நம்ம வீட்டுல, அது மேலூர் பாட்டின்னு இருந்தாங்க. பாட்டியோட ஃப்ரெண்டு பாட்டி இந்த மேலூர் பாட்டி ஏன் நம்ம வீட்டுல இருக்குன்னு, அது உங்க பாட்டிக்கு மட்டும் ஃப்ரெண்டா இல்லை, உங்க தாத்தாவுக்கும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அதனால நம்ம வீட்டுல ஒரு வீட்டுல 20 பேர் 30 பேர் இருந்தாங்க. பாத்ரூமை டாய்லெட்டை வீட்டுல வச்சு கட்ட மாட்டாங்க, வெளியே தான் கட்டுவாங்க. அந்த காலத்துல பாத்ரூம் டிட்டாச்சா இருந்துச்சு, ஃபேமிலி அட்டாச்சா இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாத்ரூம் அட்டாச்சா இருக்கு, ஃபேமிலி பூரா டிட்டாச்சா இருக்கு. யாரும் யார்கிட்டையும் பேசுறதே கிடையாது. செல்போனே அது செல்போன்ல ஒரு குரூப் எல்லார் வீட்லயும் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஃபேமிலின்னு ஒரு குரூப். கரெக்டா? நேர்ல பார்த்து யாரும் பேசுறது கிடையாது. ஹாப்பி பர்த்டே ஹப்பின்னு ஸ்டேட்டஸ் போடுது. அது அவரை நேர்ல பார்த்து சொல்ல வேண்டியதானே, எங்க நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்க சொன்னா சந்தோஷமா இருக்கும். கரெக்டா? ஹாப்பி வெட்டிங் டே 2 hours 5000 பேருக்கு அனுப்புறாங்க. காலையில பல்ல தேய்ச்சிட்டு பிரசிட் மை டீத் அப்படின்னு அனுப்புறாங்க. நீ பல்லு தேய்க்காம போ. இதெல்லாம் வந்து பிரபலங்கள் ஆகணும் அப்படின்றதுக்காக ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய விஷயம். இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு இந்த ஃபேமிலின்ற குரூப்ல யார் யார் இருக்காங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைங்க, இவங்க இங்கிருந்து குரூப் அனுப்புறாங்க. அம்மா தோசை பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த இவங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டு இங்கிருந்து அனுப்புறாங்க தோசை ரெடியா. அந்த அம்மா அங்கிருந்து தோசையே உடம்பும் கிடையாது உங்க அப்பனுக்கும் கிடையாது, போ வெளியே அப்படின்னு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது அழகா சொல்றாங்க. ஊடகங்கள் தனித்தனியாக மக்களை பிரிச்சிருச்சு என்ற ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி. இது மட்டும் இல்ல, புத்தகத்தை பற்றி பேசும்போது ஐயா வைரமுத்து அழகான ஒரு வரி சொல்றாரு. நமக்கு வரம் வேண்டி யாரோ செய்த தவம் தான் புத்தகம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது புத்தகத்தில் உள்ள வெறும் எழுத்துக்கள் அல்ல, ரசத்தினால் உண்டான வேலை துளிகள். இன்னைக்கு பைபிள் மகாபாரதம் நம்ம குரான் எல்லாமே போன்ல இருந்தாலும் இன்னொரு அழகா ஒண்ணு சொல்லுவாரு, என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள் கிடப்பேன், காற்றில்லாத அறையில் விடுங்கள் உயிர்ப்பேன், கண்டமில்லாத இடத்தில் விடுங்கள் தவிப்பேன், புத்தகம் இல்லாத அறையில் விடுங்கள் 2 நொடிகளில் மறிப்பேன். புத்தகம் இல்லைன்னா இறந்துருவேன்பா அப்படின்னு அருமை. இன்னைக்கு பைபிளோ மகாபாரதமோ குரானோ எல்லாமே ஊடகத்துல இருக்கு. ஆனா அதோடைய புனிதத்தை உணர வேண்டும் என்றால் அதை புத்தக படிப்பில் படித்தால் மட்டும். அருமை. கற்பூரம் அமைச்சுட்டே இருக்கானே, பகவத்கீதைக்கும் பைபிளுக்கும் கற்பூரத்தையும் தீபாரத்தையும் காட்டுறானே தவிர எடுத்து படிப்பானாக்க மாட்டான். கரெக்டா? கற்பூரம் காட்டுறது ஈஸி, படிக்கிறது கஷ்டம். சிவவாக்கியர் அதான் கேட்டாரு, மாறுபட்ட மனிதுலக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடர்கள் மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததேனர். நட்ட கல்லை செய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையின் சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவை அறியுமோனார். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று கூறுவார், எண்கலம் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. படிக்கவே மாட்டானே. இதை எடுத்து பகவத்கீதையை படிச்சானா, பைபிளை படிச்சானா, குரானை படிச்சானா கடவுள் யாருன்றதை கத்துப்பான். நம்மால் என்ன தெரியுமா பண்றானுங்க, வாட்ஸ்அப்ல ஒரு அனுமார் போட்டோ வருது, இதை 1000 பேருக்கு அனுப்பவும், இல்லைன்னா உங்க வீட்டுல பாம்பு வருன்றான். ஏன்னா அனுமார் போட்டோக்கும் பாம்புக்கும் என்னடா சம்பந்தம்? ஒருத்தர் கோயில்ல இப்படியே சுத்தி வருவோம்ல, சுண்டல் கொடுத்தாங்க, சுண்டல் எடுத்து சாப்பிட்டான்.
கையை மோந்து பார்த்தான். இந்த ஸ்மெல் அடிக்குமா, தேய்ச்சான். சவுத்துல தேய்ச்சான். திரும்ப மோந்து பார்த்தான், திரும்ப ஸ்மெல் அடிச்சு தேய்ச்சான். பக்கத்துல இருக்கிறவன் இவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டான். நம்மால் என்ன பண்ணுவான், தொட்டு தொட்டு கும்பிட்டான், அந்த இடத்த போயிட்டான். திரும்ப அடுத்து வந்தவன் இவன் சுண்டலை தேய்ச்சான் பாருங்க, அந்த இடத்த இவன் தொட்டு கும்பிடுறான். அங்க பெரிய சாமி இருக்கு போல. இவன் போனதுக்கு அப்புறம் மூணாவது ஒருத்தன், அந்த சாமியை விட இந்த சாமிக்கு பவர் போல, இவன் அடுத்து தொட்டு கும்பிட்டான். சுத்தி வந்தா அந்த சாமிக்கு 10 ரூபா டிக்கெட்டு, மெயின் சாமிக்கு, சுண்டல் சாமிக்கு 20 ரூபா டிக்கெட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த புரிதல் இருக்கா? அழகா கேட்டாங்க. இந்த பகவத்கீதையை படிக்கிறதே இல்லையா ஐயா? அருமை. ஐயா, போராட்டங்களுக்கு ஊடகம் தான் அதிகமா பயன்படுதுன்னு அருமை அன்பர் சொன்னார். ஆமா. ஆனா சாரோட்டகரமான ஒருத்தங்க இருந்தாங்க. ஆமா. இன்னைக்கு திருநெல்வேலியில பெரிய பெரிய அதற்கு முக்கிய காரணம் என்ன, அவர்கள் முடவனானவர்கள் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து கவிதைகளை எழுதி அந்த புத்தகங்களை விற்று அதில் வைத்த காசை வைத்து இந்த திருநெல்வேலியில மிகப்பெரிய பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அருமை 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 அருமை. வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றாரு, ஐயா காந்தி என்ற ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்து நின்னா கூட நான் திருப்பி எடுத்து சுட்டுறேன், ஆனா அவர் சத்தியத்தில் கொண்டு வந்து நிற்காரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்காரு. அந்த சத்தியம் எங்க இருக்கு வந்துச்சு, ஜான் ரஸ்கின் எழுதிய அன்டு தி லாஸ்ட் என்ற புத்தகம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் விட இன்னைக்கு தமிழ் திரைத்துறையில மிகப்பெரிய இயக்குனரான திரு வெற்றிமாறன் அவர்கள் சொல்றாரு, என் வாழ்க்கை இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் உள் தாட்டம் என்ற புத்தகம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, நன்றி கொடுக்கப்படும் ஒரு நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக் கொண்டிருந்தான், படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தா. தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகில் வேண்டும் என்று கேட்டார் டாக்டர் அம்பேத்கர். படிக்கின்ற புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் தள்ளி போட்டார் பேரறிஞர் அண்ணா. 32 ஆண்டுகள் நூலகத்திலேயே இருந்து தாஸ் மூலதனம் என்ற புத்தகத்தை கொடுத்தார் காரல் மார்க்ஸ். கரெக்டா ஐயா? நான் உங்க நோட்ஸ் அப்படியே பார்த்துட்டேன். அருமை, நல்ல தகவல்கள் சொல்றார்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க தம்பிக்காக. ஐயா, இன்னும் ஒரே ஒரு ரொம்ப போர் அடிக்க இல்ல நல்லா சொல்றீங்க, அருமையா சொல்லுங்க. இன்னும் 10 கருத்து இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க கைதட்டுறதுக்கு ரெடி. ஐயா, ஊடகம் வந்ததுனால எல்லாம் எங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறது. அது சுலபம் இல்ல, மனிதனின் சோம்பேறித்தனத்தை கூட்டி விட்டது. சபாஷ். நூலகத்திற்கு சென்ற புத்தகங்களை தேடும் போது அதில் மூளை சுறுசுறுப்பாக தவிர அது சோம்பேறியாக. சபாஷ். அரை நூற்றாண்டுகளாக கண்டுபிடிப்புகளும் முடங்கிவிட்டது என்று கூறுகிறார் ஒரு அறிஞர். இறுதியாக புத்தகமானது ஆசானை கோபமின்றி கோடின்றி போதிக்கும், தேடுதல் தன்னிலும் தேட விடாது, தவறெல்லாம் திருத்திடும், வன் சொல் இல்லாது. தொட்டு தொட்டு பார்த்தால் அது புத்தகம் தான், நீங்கள் தொடர்ந்து படித்தால் அது வெற்றிக்கான ஆயுதம் என நிறுவுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு பெரிய கைதட்டல் அன்பு தம்பி. நிறைய தகவல்கள், நல்ல தகவல்கள் அருமையா எடுத்துட்டு வந்து சொன்னார். சாரா டக்கர் கல்லூரி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சாரா டக்கர் கல்லூரியை பத்தி நினைவுபடுத்தினார். அது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய கலெக்டர் தன்னுடைய தங்கையான சாரா டக்கர், அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு இந்தியா நாட்டை பத்தி தெரியவே தெரியாது, இந்திய நாட்டு பெண்மணிகளை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவர் எழுதுறாரு, எங்க ஊர் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப வெக்கப்படுறாங்க, இங்க பார்த்து படிக்கவே வரமாட்டாங்க, பயந்து பயந்து வீட்டிலேயே இருக்காங்க, இந்த இந்திய நாட்டினுடைய பெண்களுக்கு கல்வி கொடுக்கணுமான்றாங்க. இப்ப அந்த சாரா டக்கர் அவங்க மாற்றுத்திறனாளி, அவங்க என்ன பண்றாங்கன்னா, தான் எழுதிய கவிதை புத்தகங்களை விட்டு இங்க இருக்கக்கூடிய கல்வி நிலையம் பெண்களுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதை ரொம்ப அருமையா சொன்னார். இந்த நிலையத்தை நடத்த முடியல. அவங்க தங்களுடைய அந்த வருத்தத்தின் காரணமாக சாரா டக்கர் தன்னுடைய உயிரை விட்டுறாங்க. அந்த வருத்தத்திலேயே தன்னுடைய தோழிகள் 3 பேர்கிட்ட அதை சொல்லிட்டு போறாங்க. இந்த தோழிகள் தன்னுடைய தோழியான சாரா டக்கருக்காக எல்லாத்தையும் போய் கையேந்துறாங்க. எல்லாத்தையும் கையேந்தி மீண்டும் அந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களினுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய கல்வியாக இந்த சாரா டக்கர் கல்லூரி இருக்கு. இதற்கு காரணம் புத்தகங்கள் தானே. எத்தனை தகவல்கள், அருமையான தகவல்கள் நிறைய கொடுத்துருப்பட. புத்தகங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுது. இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது புத்தகங்கள் தான். அதெல்லாம் இல்லைங்க, எல்லா விஷயங்களுமே கொண்டு போய் சேர்க்கணும்னா ஊடகங்கள் தாங்க வேகமா போய் சேர்க்க முடியும். புத்தகத்தை எடுத்து அந்த நடு பக்கத்தை திறந்து அதுல யோசிச்சு பார்க்கறதுக்கு யூடியூப்ல சர்ச் பண்ணா வந்துருமே அப்படின்னு அழகா சொல்றதுக்காக அன்பு சகோதரி ஸ்வேதா அவர்கள் உங்களுடைய பெரிய கைதட்டலுக்கு மத்தியில வராங்க. வாங்க. கேட்கும் போது
கூப்பிட்டாங்க? ரெண்டு அர்த்தம் இருக்கு இதுலயே. உங்களை ஏன் கூப்பிட்டாங்க, உங்களை எப்படி கூப்பிட்டாங்க? ஏன்னா அந்த அறிமுகப்படுத்துறதுலேயே பெரிய விஷயம் இருக்கு. சார் நல்லா சிரிப்பாகவும் பேசுவார், சிந்தனையாகவும் பேசுவார். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேசுகிற நாகேஷ் செத்து போனார். அடுத்ததா PS பாலியாவும் செத்து போனார். நடிகர் விவேக் அவர்களும் இறந்து போனார். அடுத்ததான் ராமகிருஷ்ணன் தாண்டார் ஒருத்தர். நமக்கு பக்குன்னு வச்சு நான் இப்போதைக்கு போறதுக்கு தயாரா இல்லைங்க அப்படின்ட்டு. அந்த வார்த்தைகள் தமிழ் ஒரு தேவ மொழியிலமா இடைவேளை விட்டு பேசினா எனக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருக்கும். நீங்க இங்க வரீங்க, உங்களை எங்களுக்கு அழகா கார்ல கூப்பிட்டு வந்துட்டாங்க. தனியா நீங்க இந்த காலேஜ் தேடி வரணும். நான் உங்களுக்கு கூகுள் மேப் தானே வேணும். காலையிலேயே கூகுள் மேப் போட்டு தான் வராங்க பாதி பேரு. அதுதான் ஒருத்தருக்கு எதுவுமே தெரியலன்னா தேவைப்படுது. பாதி நேரமா இந்த கூகுள் மேப் என்ன தெரியுமா பண்ணுது, சுத்தி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா சுடுகாட்டை கொண்டு போய் விட்டுருது தெரியுமா. முட்டுச்சந்தில போய் ரைட் டர்ன் அப்படிங்குது. முட்டுச்சந்தில எங்கடா ரைட் டர்ன் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா கரெக்ட் தான், கூகுள் மேப் இல்லைன்னா நமக்கு முடியாது. தமிழ் தந்தை சொல்றப்பல ஃப்ரீ புக் இருக்கு, ஃப்ரீ நூலகம் வச்சிருக்கோம், அதனால எல்லாரும் வாங்குவாங்க. ஃப்ரீ புக்குன்னு ஒன்று யாரும் வாங்க மாட்டாங்க. அதே ஃப்ரீ பைசா சொல்லுங்க, எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. சொல்லுங்க, நீங்க ஃப்ரீ பைசா ஓட மாட்டீங்க, விட மாட்டீங்கல்ல. அடிச்சிரும் போல இந்த பொண்ணு, விட மாட்டீங்கல்ல. ஐயா, அந்த பட்டிமன்றம் முடியறதுக்கு முன்னாடியே சொல்றேன், எல்லாத்துக்குமே தேவை ஊடகம் மட்டும்தான். நீங்க வரிவரியா எவ்வளவு வசனம் எழுதினாலும் சரி, எவ்வளவு கருத்து எழுதி ஒரு புக்கை போட்டாலுமே சரி, அந்த புக்கை அவனும் படிக்க மாட்டான். படிக்க மாட்டான். இருக்கு தெரியுங்களா கூகுள்ல, அது படிக்கிறவங்க சொல்றாங்க. நீங்க எங்க காலேஜ்ல எல்லா செமஸ்டர்லயும் உங்களுக்கு பாடம் எடுக்கிற சார் இங்கதான் இருக்காங்களா, வாதியார் யாராவது இருக்காங்களா? இருந்தா அவருக்கு ஒரு கோயில் கட்டுங்கய்யா பாவம். என்ன சார் நீங்க பாடம் எடுக்காம போயிருக்கீங்களா? அவருக்கு பக்கு இருக்கு, இந்த பொண்ணு எங்கடா உட்காந்துருக்கு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாடம் எடுப்பாரு நினைக்கிறேன். நீ பேசுமா, நல்லா இருப்ப. இல்ல நான் படிச்சிருக்கேன், புளிய முறத்தால் அடித்த பெண்மணின்னு இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன். நீ முறமே எடுக்க வேணாமா? என்ன புளியே எதுக்கு என் வீட்டு வாசல் வந்து நிக்கிற? காலங்காத்தால வந்துருவியா? உனக்கு காட்டுல வேலையெல்லாம் இல்லையா? அது செத்து போயிடும். உன்கிட்ட வந்து நிக்கிற பாரு, உன் வீட்டு வாசல் அப்படியே. நீ பேசுமா, நல்லா அருமையா பேசுற மாதிரி. உனக்குமா கொடுக்குறாங்க? அவ்வளவு தைரியம் அந்த சாருக்கு வந்துருச்சா? 5 மார்க். நீ எதுக்குமா அதெல்லாம் எழுதுற? அவர் முன்னாடி போய் 50 மார்க் போட்டுருவாரு. தாயே 5 மார்க் போட மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு கேட்பாங்க, நீங்க கேளுங்க. அசைன்மென்ட்க்கு சாசலாம், இந்த புக் ரெஃபர் பண்ணுங்க, அந்த புக் ரெஃபர் பண்ணுங்க, இந்த பேஜ் ரெஃபர் பண்ணுங்க, எல்லாம் சொல்லுவாங்க. யாரை ரெஃபர் பண்ணுவீங்க? மாட்டா. எல்லாம் போறது கூகுள் அடி. ஏன்னா ரொம்ப பாவம் அந்த பிள்ளை. தமிழ் துறை தலைவர்னு உட்கார்ந்துருக்கு அந்த பொண்ணு, பாவம். ரெஃபர் பண்ணுவீங்க, பண்ணித பாருங்க. அடுத்து சேர்ந்த கேட்க அசைன்மெண்ட் கொடுப்பீங்க, கொடுத்துதான் பாருங்க. நீ பேசுமா, நல்ல தன்மையான பிள்ளையா இருக்கு பாவம். எவ்வளவு தமிழ் பண்பாடோடு, எவ்வளவு எடுத்து கூகுள்ல போடுங்க, உடனே PDF வரும், டவுன்லோட் போடு, ஸ்பாட்டிஃபை போடு, அதே காப்பி பேஸ்ட் பண்ணா அசைன்மென்ட் வரும். எழுதலன்னா மண்டல 2 போடு. நாமும் சரி அசைன்மென்ட் முடிச்சோம், டாக்டர் சைன் வாங்கலாம் போய் நிப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மட்டும் வராதமான்னு வேற வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த அசைன்மென்ட்க்கு PPT போட்டானா மார்க் வருவேன். அது கரெக்ட்தானே? PPT போட்டா என்ன மார்க் போட்டுட்டாங்க? அந்த PPT கூட அத்தனை பேர் பாயா எழுதிருக்கீங்க. இந்த பாரு, நீ அசைன்மெண்ட் எழுதுற கதையெல்லாம் இங்க கேட்க வரல. இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு இருப்பது ஊடகமா புத்தகமா? சாருக்கு உலகம் நடக்கிற பஞ்சாயத்து, கிளாஸ் ரூம்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இங்க பேசப்படாது, புரியுதா? அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. எங்க வாத்தியார வேற எந்த இடத்துலயும் சொல்ல முடியாது. பிபிடியா போட சொல்றோம், பட்டிமன்றம் இருக்கு எனக்கு, வா பட்டிமன்றத்துல உட்காந்து இதை பேசுறோம். நீ பேசுமா, பாவ தன்மையான பிள்ளை, எவ்வளவு அடக்க ஒடுக்குமா. நீ பேசுதாங்க நல்லா. இது வரைக்கும் யாருமே இப்படி கூப்பிட்டதில்ல. நடுவர் அவர்ல நானும் இது வரைக்கும் ஒரு 150 பட்டிமன்றம் பண்ணிருக்கேன். நடுவர் அவர்ல எனக்கு பக்குன்னு அடுத்து இந்த பொண்ணு என்ன சொல்ல போறோம். நீ பேசுமா, தன்மையான பிள்ளை. நானா இல்ல இப்ப நானா நீ பேசுவேன்னு தெரிஞ்சா 3 மணிக்கே எந்திரிச்சிருப்பேன். இதுக்காக தான் நீங்க சொன்னியா, போனே எனக்கு வேற தூக்கி போட்டுருப்பேன். 3 மணி எதில் பாப்பீங்க? நீ 3 மணியை சத்தியமா பார்க்கவே மாட்டேன்.
போனையே கூட டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். நீ சொல்லுமா அடக்க தன்மையான பிள்ளை, அமைதியான பிள்ளை. நல்ல மல்லிகைப்பூ வைக்கணும் நீ தானப்பா கேட்ட, வச்சிருக்கு. மல்லிகைப்பூ வைக்கிற பிள்ளைலாம் அப்படியே மனமா இருக்குமா. நீ பேசுமா தன்மையான பிள்ளை. ஏஐன்னு ஒண்ணு இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லாருக்குமே தெரியும். அப்படியே தைரியமா பேசுறல நீ பேசுமா தன்மையான பிள்ளை. ஏய் அங்க விட்ட ஏஐல நீ என்ன கேட்டாலுமே வரும். நீ இத பத்தி சமைக்கணுமா அத பத்தி வரும், இத பத்தி எழுதணுமா அதுவுமே வரும். உங்க பேரோட ஹிஸ்டரி என்ன கேட்டாலுமே எல்லாமே வரும். வேற பத்தி கேட்டா சொல்லுமா. இப்படி தெரிஞ்சா முதல்ல அதை கேட்டு வந்திருப்பேன். யார் பட்டிமன்றத்துல பேசுறாங்க. மெட்டா ஏஐ கேட்டா சொல்லுது. என்ன கேக்கும்? வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐ கேட்டா சொல்லுமா. நீங்க ஹாய் மெசேஜ் போடுங்களேன், போட்டானே நான் ஏமா உனக்கு ஹாய் மெசேஜ் போட போறேன். மெட்டா ஏஐ கிட்ட சார், மெட்டா ஏஐக்கா சும்மா போட்டு பாருங்க. ஹாய் போட்ட உடனே நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கு, இப்படி சூப்பரா இருக்கும், அப்படி புகழ்ந்து தள்ளும், அப்படி செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி செக்யூர் பண்ணிருமா. இந்த சேசி ஒரு படத்துல சொல்லுவாரு, என்னைய பத்தி ஏட்ட கேட்காதீங்க, வெளியே போய் கேளுங்க அப்புறம் அப்படின்னு. அந்த மாதிரி என்னை பத்தி ஏட்ட கேட்காதீங்க, மெட்டா ஏரியில போய் கேளுங்க. சேதா நீ இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். மெட்டா ஏட்ட கேட்டு வந்துருமா. உன் போன்ல தான் கேட்கணுமா. நடவுல இப்போ ஒரு ஞாபகமே இருக்கு, பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோம், பிறக்காது. நானும் உதயமா அப்பா எனக்கு பிறந்துருச்சு. இனிமே பட்டிமன்றம் பண்ணுவ நீ. எனக்கு பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்க மக்கள் எல்லாரையும் வந்து ஒரு லைப்ரரிக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. லைப்ரரி போய் எவனா புக் எடுப்பான், இந்த இடத்த அப்படியே ஒரு போட்டோ எடுத்து வாட் அ பீஸ்ஃபுல் பிளேஸ் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தான் போடுவான், அந்த புக் எடுத்து படிக்க மாட்டான். பட்டிமன்றம் கூட பீஸ்ஃபுல் பிளேஸா தான் முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, இப்ப பீஸான பிளேஸா இருக்கு. நீ பேசுமா தன்மையான பிள்ளை. அதுலயும் ஒருத்தன் புக் எடுத்து படிச்சாங்க கூட, அந்த புக் அப்படியே போட்டோ எடுத்து அந்த மாதிரி சூப்பர் லவ் ஸ்டோரின்னு போடுவாங்க. அந்த புக் எடுத்து பார்த்தா தெரியாது லவ் ஸ்டோரி கிடையாது, கிரைம் த்ரில்லர். இப்பயே அந்த த்ரில்லர் தான் நடந்துட்டு இருக்கு. இது பெரிய த்ரில்லரா இருக்கு. பட்டிமன்றத்துல அமைதியான பேச்சாளர்கள் 4 பேர் வர்றாங்கன்னு சொன்னாங்க. அந்த அன்பு தம்பி எங்க தமிழ்துறை தலைவர் நீ தானே, வெளியே வா உனக்கு இருக்கு. இப்போ அந்த மெட்டா ஏஐ சொன்னல வாட்ஸ்அப்ல, நீங்க ஒரு டைம் எப்பயாவது சோகமா இருக்கீங்க, உங்களுக்கு யாருமே பேச ஆள் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கப்போ நான் கேட்பேன், என்ன வர்ணிச்சு ஏதாவது ஒரு கவிதை. கஷ்டம்லாம் இருக்காமா, மத்தவங்களுக்கு தானே இந்த கஷ்டம் வரும். நீ சொல்லுமா, நீ சொல்லுங்க வர்ணிச்சு கவிதை. மத்தவங்களுக்கு கஷ்டம், நானே பேசாம எனக்கே எப்படி கஷ்டம், அந்த மாதிரி ஏதாவது இருக்க வேண்டியதானமா. பேசுறேன் என் கஷ்டம் போயிருக்கு, நானே பேசாம இருந்தா. அதனால கேட்டேன் சார், என்னை பத்தி வர்ணிச்சு ஏதாவது ஒரு கவிதை சொல்ல அப்படின்னு நான் கேட்டேன். அது சொல்லுது. ஏய் சொல்லுச்சா, என்ன சொல்லுச்சு? நீ நீ ஒரு தீதானு சொல்லுச்சு தெரியுமா. இதுக்குதான் ஏஐ நம்பாதீங்கன்றது புரியுதா. இதுக்குதான் என்ன தெரியுமா சொல்றாங்க இவங்க, இதுக்குதான் புத்தகங்கள் படிங்க, புத்தகம் உண்மையை சொல்லும், ஏஐ கண்டதை சொல்லும் அப்படின்னு இவங்க அதுக்காக சொல்றாங்க. நீ சொல்ல மாட்டேன், நீ தன்மையான நம்மளுக்கும் நல்லா சார் இருப்போம். நீ சொல்ல. நான் நினைச்சேன் திட்டாது நல்லா ஜாலியா தான் பேசும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஒரு நாள் திட்டி பேசுறேன் அப்படின்னு கேட்டா, பூமிக்கு பாரமா நாட்டுக்கு தந்தமா எடுத்திருக்க, ரத்த குடிச்சு செத்து போக சொல்லுது. இப்ப மீடியா உண்மையில பேசிருப்பா, ஊடகம் சில சமயம் உண்மையை பேசுது, அதுக்காக புத்தகம் மட்டும் சொல்லிருப்பா. இப்பதான் நீ கரெக்டான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்க. இவ்வளவு நேரம் சொன்ன பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் தான் பெஸ்ட் பாயிண்ட். இதுக்காக ஒரு கைதட்டல் கொடுக்க அருமைப்பா. இவ்வளவு தெளிவா சொல்லுதாங்க. நீ பேசுமா தன்மையான பிள்ளை. இந்த அமேசான் பிரைம் ஒண்ணு இருக்கும், அதாவது காசு கட்டணும்னா எனக்கு எல்லாமே கொடுப்பாங்க. கிண்ட்லைன்னு ஒண்ணு ஏதோ இருக்குமா, அது வந்து ஒரு குட்டி பேனும் இருக்குமா. நீங்க வந்து எவ்வளவு வசனமா எழுதி அந்த புக்கெல்லாம் போட்டாலுமே அந்த புக்கே ஒரு அடக்கத்துக்குள்ள கொண்டு வரதான் ஊடகம். அது பேர் கிண்டில். ஏதோ நீ எதுவா இருந்தா இல்ல நமக்கு என்னங்க வந்துச்சு, நான் சொல்ல வந்ததாக நான் சொல்லுவேன். அது அமேசான் பிரைமா இருந்தா நெட்ஃபிளிக்ஸ் இருந்தா தெரியாம நான் தெரியாம சொல்லிட்டேன்பா. நீதான் முன்னாடி நிக்கிறேன்னு தெரியாம சொல்லிட்டேன். இது அமேசான் பிரைம் ஓனரே வந்து சொல்லுவாரு, அது பேரு கிண்டில். நான் சொன்னதாயா கிண்டில் ராயா அதுக்கு பேரு. நீ வச்சுக்கிட்டேனா நாங்க கேட்டுருவோமா, நான் சொல்றதாயா பேரு. நீ சொல்லுமா, நீ சொல்றதுதான் தன்மையான பிள்ளை. இன்ஸ்டாகிராம்ல சொன்னாங்க வயநாடு எல்லா ப்ராப்ளமே வந்து அந்த இதுல தான்
ஸ்டோரி போட்டாங்கன்ட்டு. அந்த பேப்பர் இன்னும் நிறைய வச்சிருக்கியா? முடிஞ்சு சார். முடிஞ்சதே இவ்வளவு பேசுறியா நீ? முடிஞ்சு அவ்வளவுதானா? இனி பேசுங்க, நீ பேசுமா என்ன? வயநாடுக்கு வந்து காசை டொனேட் பண்றாங்க இல்லையோ, ப்ரே ஃபார் வயநாடு அப்படின்னு ஸ்டோரி தான் போடுவாங்க. நீங்க போட்டிருப்பீங்க. இப்ப ப்ரே ஃபார் நடுவர்னு நிறைய பேர் ஸ்டோரி போடுறாங்க. எல்லா ஸ்டோரியும் அதுதான், ப்ரே ஃபார் நடுவர். இந்த மனுஷன் வெளியே போய் என்னடா பண்ண போறாரு? புத்தகம் அரசியல் தான், வளர்ச்சிக்கு உள்ளதுன்னா அது ஊடகத்தின் மூலமாக மட்டுமே நடைபெறும் என்பதை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த புத்தகத்தை நார் நாரா கிழிச்சு நடுவர் தலையிலேயே போட்டு நல்ல அருமையா, ரொம்ப தன்மையா, அடக்கமா தமிழ்ல இருந்த வார்த்தைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அச்சம், மடம், உனக்கே சிரிப்பு தான் இல்லையா? சொல்லும்போது உனக்கு சிரிப்பு வந்துச்சா இல்லையா? நாணம், அதெல்லாம் வேணாங்க. பெண்களுக்கு தைரியம் மட்டும்தாங்க முக்கியம் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை ரொம்ப தைரியமான முறையில, வேலு நாச்சியார் வெள்ளக்காரனை விரட்டினதை நான் பார்த்ததே இல்லைங்க. ஆனா தேனியில ஒரு வேலு நாச்சியார், நம்மளுடைய ஸ்வேதா அவர்கள் தேனியினுடைய வேலு நாச்சியாரா எல்லாரையும் விரட்டிடுவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டலான முறையில அவங்க அசைன்மெண்ட் கதையெல்லாம் சொல்லி, இனிமே இவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கணும்னா அவரு ரொம்ப யோசிச்சு, பிபிடி போட சொல்றதுக்கு அவங்க ரொம்ப யோசிச்சு, அந்த கதையெல்லாம் ரொம்ப அருமையா வந்து அழகா சொன்னாங்க ஸ்வேதா. நல்ல ஒரு பெரிய கைதட்டல் அவங்களுக்காக தரலாம். ஊடகங்கள் தானங்க இவ்வளவு விஷயங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்குது. உண்மை. சித்தான்னு ஒரு படம் வந்துச்சு, பெண் குழந்தைகளுக்கு எதிரான இந்த பிரச்சனைகளை சொல்லக்கூடிய படங்களாக, கள்ளிப்பாளையத்திலிருந்து தப்பித்து இந்த கல்வர்களிடம் மாட்டிக்கொண்ட ஒரு படமாக இந்த சித்தா படம் வரலையா? செம்பின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படங்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு குரல் கொடுக்கலையா? எவ்வளவு அழகான முறையில அதை இந்த திரைப்படங்கள் இருந்து, ஊடகங்கள் இருந்து எவ்வளவு விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டானே போகுதுன்ற கேள்வியை ஸ்வேதா அவர்கள் தன்மையா வச்சுட்டு போயிருக்காங்க.